காஞ்சிபுரம் கோவிலில் அர்ச்சகர்கள் வரதராஜ பெருமாளுக்கு பாலை நிவேதனம் செய்வித்தார்கள். பெருமாளுக்கு நிவேதனம் செய்த பால் பின் பிரசாதமாக நடாதூரம்மாளிடம் கொண்டு செல்லப்பட்டது. நடாதூரம்மாள் பிரசாதமாக வந்த அந்த பாலை எடுத்துக்கொண்டு பக்தியோடு அருந்த ஆரம்பித்தார். ஆனால் அருந்திக் கொண்டிருந்த போது அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த பாலில் ஒரு துரும்பு இருந்ததை கண்டார். பாலில் துரும்பு இருக்கின்றதை கூட கவனிக்காமல் வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டனரே, அவரது சிறு தொண்டையை அது குத்திருக்குமே என்பதை நினைத்து நடாதூரம்மாள் மிகவும் துக்கமடைந்தார். நடாதூரம்மாளை சமாதானம் செய்வதற்காக வரதராஜ பெருமாளே சிறு கண்ணனாக வந்து அம்மா அம்மா என்று அம்மாளை அழைத்தார். கண்ணனை பார்த்தவுடன் நடாதூரம்மாளின் கண்கள் கலங்கின. கண்ணன் அருகில் வந்து மென்மையாக கூறினான், என்னுடைய தொண்டையிலே அந்த துரும்பு அகப்பட்டிருக்கும் பட்சத்தில் மறுபடியும் எப்படி உன்னுடைய கையிலே வருமா? ஆகையினாலே அந்த துரும்பு என் வாயில் அகப்பட்டதுமே நான் அதை துப்பிட்டேன்மா. அதனாலே அந்த துரும்பு என்னை குத்தலைமா என்று சொன்ன பிறகுதான் நடாதூரம்மாளுக்கு சமாதானமாச்சு. வரதராஜ பெருமாள் மீது வாத்சல்ய பிரேம பக்தியோடு நடாதூரம்மாள் இருந்தார்.